ஒரு பெரிய உள்ளி. இந்த உள்ளியும் இந்த பச்சை மிளகையும் பொடி பொடி பொடியாக நறுக்கி தனித்தனியாக வச்சு, 3 தக்காளி பழம் அதையும் பொடி பொடி பொடியாக நறுக்கி அதையும் தனியாக வச்சு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு முதல்ல பச்சை மிளகா போட்டு பொரிக்கணும். 2வது உள்ளியை போட்டு பொரிக்கணும். 3வது தக்காளியை போட்டு பொரிக்கணும். 4 முட்டையை அடித்து வச்சுருக்கணும். நல்லா கரைக்கி அடித்து 4 முட்டையை நல்லா கரைக்கி அடித்து வச்சுருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கறி மசாலா, கொஞ்சம் காஷ்மீர் வத்தல் பொடி, இவ்வளவும் அந்த தக்காளி அந்த எல்லாம் வதக்குறதுல இதை போட்டு நல்லா அடித்து கொடுக்கணும், கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்துட்டு கடைசியில் இதை முட்டையை ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துட்டு திருப்பி அதில் கொஞ்சம் மல்லிக்கீரை கடைசியில் இறக்கும்போது போட்டு எடுக்கணும்.